ஹே கியூட்டீஸ், ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருப்பீங்க, அட்லீஸ்ட் ஃபிட்டாக மாறுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு டயட் ஃபுட்டை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டயட் ஃபுட் அப்படின்னோடனே நீங்கள் வினிகர் வாட்டரா இல்லை ஹனி வாட்டரா இல்லை ஹாட் வாட்டரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம சாப்பிட்ற விஷயம் இதை நம்ம 3 வேளையும் சாப்பிடுவோம். நம்மளோட மெயின் மீல்லையும் சாப்பிடுவோம், நம்ம ஸ்வீட்ஸில் செய்கிறப்பையும் இதை ஆட் பண்ணி சாப்பிடுவோம். நிறைய பேருக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை சாப்பிடுவோம். எனக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஐட்டம் இது. பட் நிறைய பேர் ஒரு தப்பாக புரிஞ்சிட்ருக்கிற ஐட்டம். நான் டயட் இருக்கேன் இல்லை நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபுட்டை நான் கண்டிப்பாக தொடவே கூடாதுப்பா, ஐயோ அது இருக்கிற திசை பக்கமே நான் பார்க்கக்கூடாது, அங்கேருந்து நான் ஓடி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் நினைப்பீங்க. பட் இந்த வீடியோவோட முடிவில் உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த ஃபுட்டை பற்றி நம்ம எவ்வளோ தப்பாக நினச்சிட்ருக்கோம், இதெல்லாம் ரொம்ப தப்பு, இனிமேல் இதை நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கலாம். அண்ட் சில பேர் சாப்பிட்டாலும் ஐயோ பூச்சி நான் வெயிட் போட்டுற போகிறனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டோடையே சாப்பிடுவீங்க. இனிமேல் அந்த மாதிரி கில்ட்டெல்லாம் இல்லாமல் என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நான் எந்த ஃபுட்டை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ, அதாவது நெய். ஸோ நெய் அப்படின்னு சொன்ன உடனேயே உங்களுடைய இமேஜினேஷனுக்கு வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நெய் சாப்பிட்டோன்னா நம்ம ஓவர் வெயிட் போட்டுருவோம், இல்லைன்னா அது நம்ம வெயிட் கெயின் பண்ணிவிடுவோம், கண்டிப்பாக நம்மளால் வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அந்த எல்லா மித்தையும் பிரேக் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீ சாப்பிட்லாம்? நீங்கள் சொல்கிறதே ரொம்ப புதுசாக இருக்கே, ஏன்னா ஆப்வியஸாக கீயில் ஃபேட் இருக்குது, ஸோ வெயிட் கெயின் ஆக தானே செய்யும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், கண்டிப்பாக கீயில் ஃபேட் இருக்குது. பட் அந்த ஃபேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்புல இருக்கிற மெட்டபாலிசம், நம்மளுடைய ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் ஃபேட்டை பேர்ன் பண்ணுறதுக்கும். அதாவது எப்படி, நீங்கள் கரெக்டாக தான் கேட்டீங்க, ஃபேட் நிஜமாகவே ஃபேட் பர்னிங் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த SCFA அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது. அண்ட் இந்த விஷயம் கீயில் தான் அதிகமாக இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொலஸ்ட்ராலுக்கும் ஃபேட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு ஃபேட் நம்ம உடம்புல எப்போவுமே நமக்கு தேவை, நம்மளுடைய மெட்டபாலிசம் கரெக்டாக நடக்கிறதுக்கு, நம்ம கான்ஸ்டிபேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அண்ட் முக்கியமாக விமனுக்கு. ஏன்னா நம்ம வி பேர் சில்ட்ரன், வி ப்ளீட் எவ்ரி மந்த், அதனால் நமக்கு ஃபேட் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டில் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ ஃபேட் வேறு, கொலஸ்ட்ரால் வேறு. ஆனால் ஃபேட்டுக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட் தான் நம்ம இப்படி சாப்பிட்ற உணவுலேருந்து நமக்கு கிடைக்கும், அது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நமக்கு தேவை அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் கொலஸ்ட்ரால் தான் இந்த இடத்துல வில்லன், அதாவது ஓரளவுக்கு ரிஸ்கி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பிகாஸ் கொலஸ்ட்ரால் தான் நம்மளுடைய பிளட் வெயின்ஸில் பிளாக் பண்ணி ஹார்ட்டுக்கு போகிற ஆர்டரியா அது பிளாக் பண்ணுச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ டாக்டர் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது உங்கள் பிளட்டில் அப்படின்னு மீன் பண்ணாங்கன்னா, நம்ம நெய் சாப்பிட்றத நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. பிகாஸ் நெய்யில் ஃபேட்டு தான் இருக்குது, கொலஸ்ட்ரால் இல்லவே இல்லை. ஸோ இன்னையிலேருந்து நம்ம தெளிவாகவும் ஃபேட்டு வேறு, கொலஸ்ட்ரால் வேறு. அண்ட் ஃபேட்டு தான் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலேருந்து நமக்கு கிடைக்கும். கொலஸ்ட்ரால் நம்மளுடைய உடம்புல இருக்கிற லிவர் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதை பேர்ன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மெட்டபாலிசம்லாம் கரெக்டாக நடக்குது, நம்மளுடைய கேலரி பேர்னிங் கெப்பாசிட்டி எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கொலஸ்ட்ரால் ஃபேட்டாக டெபாசிட் ஆகாமல் அண்ட் நம்மளுடைய ஆர்டரிஸ் எல்லாம் பிளாக் பண்ணாமல் அதுவும் பேர்ன் ஆகிடும். ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நெய் ஒரு நல்ல பொருள் மாதிரி தான் தெரியுது, ஹெல்த்தியான பொருள் மாதிரி தான் தெரியுது. ஆனால் இதை டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது, ஒபிஸாக இருக்கிறவங்கலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் ஒரு பெரிய நோ தான் நான் சொல்ல போகிறேன். பிகாஸ் நெய்யை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லோ GI ஃபுட் அப்படின்னு சொல்லலாம், லோ கிளைசிமிக் ஃபுட். அதாவது லோ கிளைசிமிக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த பொருள்லாம் நம்ம சாப்பிட்ட உடனேயே நம்மளோட பிளட்டில் இருக்கிற இன்சுலின் லெவலை ரொம்ப அதிகப்படுத்துதோ அதுக்கு பேரெல்லாம் ஹை GI ஃபுட்ஸ், அதாவது ஹை கிளைசிமிக் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நெய்யை பொறுத்த வரைக்கும் இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிற ஃபுட்டாக இருக்கிறதுனால இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிளட்டில் இருக்கிற இன்சுலின் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆனால் நமக்கே தெரியும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் இது தாராளமாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் முன்னாடியே சொன்னேன், இது ஃபேட் பர்னிங் கெப்பாசிட்டி இந்த நெய்யில் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை ஒபிஸாக இருக்கிற பேஷண்ட்ஸும் தாராளமாக சாப்பிடலாம். இதெல்லாம் ரொம்ப
பெரிய பெரிய விஷயங்கள், அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து சாப்பிட்லாம், ஒபிசிட்டி இருக்கிறவங்க வந்து இதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள் டே டு டே லைஃப்பில் நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெய் சாப்பிட்றதுனால வந்து பிசிஓடி பிரச்சனை கிளியர் ஆகும் கண்டிப்பாக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தைராய்டு இம்பேலன்ஸ் மாதிரியான ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நெய் சாப்பிட்ணும். அண்ட் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய 3 வேளையும் நெய் சேர்த்துக்கலாம். இன் பர்டிகுலர் அவங்க வந்து டின்னரில் கண்டிப்பாக நெய்யை ஆட் பண்ணிக்கணும். ஓகே ஃபைன். இப்போ வந்து நெய்யை பற்றி இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அதிகமாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. பட் இருந்தாலும் நெய்யில் வந்து ஃபேட் மட்டும்தான் இருக்குது. நான் அந்த ஃபேட்டை வந்து வேறு சில ஃபுட் ஐட்டம்ஸ்லேருந்து நான் சாப்பிட்டா அது எனக்கு கிடைக்காதா, நான் எதுக்காக நெய் மட்டும் சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபேட் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜில் நம்ம உடம்புல இருந்தால் மட்டும்தான் விட்டமின் டி மாதிரியான விட்டமின்ஸ் எல்லாம் ஃபேட்டில் கலந்து நம்ம உடம்புல சேரும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ். ஸோ இதுக்காகவும் ஃபேட் ரொம்ப அவசியம். நெய்யை வந்து ஜென்ரலாக ப்ரோபயோட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோபயோட்டிக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல எஸ்பெஷலி நம்மளோட வயிற்றில் வந்து சில டைப்ஸ் ஆஃப் நல்ல பாக்டீரியா அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த நல்ல பாக்டீரியாக்கள் தான் நம்ம வந்து சாப்பிட்ட ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுலையா இருக்கட்டும், இல்லை வந்து நம்மளுடைய மெட்டபாலிசம் கரெக்டாக நடக்கிறதுலையா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து எக்ஸ்க்ரீஷன் அடுத்த நாள் காலையில் ஒழுங்காக எக்ஸ்க்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இந்த நல்ல பாக்டீரியாஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வகையான ப்ரோ பாக்டீரியாஸ் வந்து நெய்யில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய வயிற்றுக்கு கண்டிப்பாக நெய் வந்து நல்லது செய்ய போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல், இது நீங்கள் ஹெல்த் சேனலுக்கு பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்களே, இது வந்து பியூட்டி சேனல் ஆச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் ஏன் இதை பியூட்டி சேனலில் வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நெய் சாப்பிட்றதுனால நம்மளோட ஸ்கின்னும் வந்து ரொம்ப பளபளப்பாக ஷைனிங் ஆகும். ஸோ கரெக்டாக ஜஸ்டிஃபை ஆகிடுச்சா பியூட்டி சேனலில் இதை பேசுகிறது கரெக்டு தானே? ஸோ ஃபைன். இப்போ வந்து நெய்யை நம்ம எப்படியெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற நம்மளுடைய 3 மெயின் மீலில், அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மதியானம் லஞ்ச் அண்ட் நைட் டின்னர், இதெல்லாம் நம்மளோட மெயின் மீல்னு சொல்லுவோம். இந்த மெயின் மீலில் அட்லீஸ்ட் மினிமம் 1 ஸ்பூனாவது, 1லேருந்து 2 ஸ்பூனாவது நம்ம வந்து நெய்யை டெஃபினட்டாக ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து இட்லி சாப்பிட்டீங்கன்னா, சூடான இட்லியில் வந்து அந்த ஒரு குட்டி குழி போட்டு அதில் வந்து நெய்யை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே சும்மா அள்ளும். இப்போ சொல்கிறப்பவே எனக்கு வந்து நாக்கில் ரொம்ப எச்சி ஊறுது. அண்ட் தோசை ஊற்றினீங்கன்னா வந்து நெய் தோசை ஊற்றி சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்வீட் செஞ்சால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து நம்ம அம்மா நெய் இல்லாமல் செய்யவே மாட்டாங்க. அண்டு பருப்பு சாதத்தில் கண்டிப்பாக நெய் இருக்கும். கிச்சடியில் நம்ம நெய் போட்டு சாப்பிட்லாம். ஸோ இது மூலமாக நம்மளுடைய 3 மெயின் மீல்லையும் மினிமம் 1 or 2 டீஸ்பூன்ஸை வந்து நம்ம நெய் ஆட் பண்ணியே தீரணும். அண்ட் இந்த நெய்யை வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரெடிமேடாக இருக்கிற பேக்கெட் நெய்யை வந்து நம்ம எப்போவுமே வாங்கக்கூடாது. பிராண்டடாக இருக்கிற பாட்டிலில் இருக்கிற அடிச்சிருக்கிற நெய்யை வந்து நம்ம எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணவே கூடாது. பிகாஸ் அதில் வந்து நிறைய விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெய் வந்து பாரம்பரியமாக நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுவோமோ, நம்ம வீட்டில் வந்து மோர்லேருந்து வெண்ணெய் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் 2 வாரம் கழித்து அந்த டப்பா எப்போ ஃபில் ஆகுதோ அது வந்து ஃபுல்லாக வெண்ணெயாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வெண்ணெயை வந்து காய்ச்சி நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுப்போம். அந்த கண்டெய்னர் வந்து பிளாஸ்டிக்காக இருக்காது. கண்டிப்பாக வந்து எவர் சில்வர் இல்லை சில்வர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாரம்பரியமாக நம்ம இத்தனை வருஷமாக நம்மளோட பாட்டி, நம்மளோட அம்மாலாம் எப்படி நெய்யை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் பண்ணணும். ப்ராசஸ்டாக இருக்கிற நெய்யை, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கிற நெய்யை நம்ம கண்டிப்பாக வாங்கக்கூடாது. ஃபைனலி எக்ஸ்ட்ராவாக இன்னொரு விஷயமும் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேங்க. பிகாஸ் இந்த நெய்யை வந்து வெறும் இன்டேக் தான் நம்ம பண்ணலாமா, நம்மளுடைய ஃபுட்டில் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு பதில் இருக்குது. நீங்கள் வந்து நைட் டைமில் ரொம்ப தூக்கம் வராமல் அவஸ்தைப்படுறீங்க, இல்லை வந்து உங்களுக்கு டீப் ஸ்லீப்க்கு போக முடியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஜஸ்ட்டு உங்கள் கையில், அதாவது உங்கள் ஃபிங்கரில் ஒரே ஒரு ட்ராப் நெய் எடுத்துக்கோங்க. உங்களோட கால் பாதத்தில் அது படுற மாதிரி நல்லா சூடு பறக்க மசாஜ் மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி 2 பாதத்துலேயும் பண்ணிவிட்டு நீங்கள் படுத்து தூங்குனீங்கன்னா ரொம்ப நிம்மதியாக குழந்த மாதிரி நீங்கள் தூங்குவீங்க. ஸோ தூக்கத்துக்கும் இந்த நெய் தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அண்ட் அடுத்த நாள் காலையில் கான்ஸ்டிபேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம நைட்டு சாப்பிட்ட நம்மளுடைய டின்னரில் ஆட் பண்ண நெய் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கிற நெய்யை கண்டிப்பாக இனிமேல் கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லாமல் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கியூட்டீஸ், இனிமேல் நீங்கள் வந்து நெய் சாப்பிட்டு ரொம்ப ஹெல்த்தியாக ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்லாம் ரொம்ப ஷைனிங்காக மாறணும் அப்படின்னு நாங்கள் விஷ் பண்ணுறோம். அண்ட் நீங்கள் இது தவிர வேறு ஏதாவது டயட் டாபிக்ஸ்லாம் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, என்னென்ன டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கமெண்ட்ஸில் வந்து எங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் தமிழ் பியூட்டி டிவிக்கு ஒரு புது வியூவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. டாடா, பாய், ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஃபிட்.